அந்த மூலிகை வந்து கொடுக்குறாங்க. அந்த மூலிகையை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு அந்த சுகருங்கிறது கண்ட்ரோல் ஆகி இப்போ நாளையோட வந்து சுத்தமாகவே அந்த சுகருங்கிறது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 20 வயசுல இருந்து 80 வயசு வரை உள்ளவர்களுக்கு சக்கரை உண்டு. நம்மளுடைய மருந்தை கொடுத்தாலே அவங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு குணமாயிரும். ரெண்டாவது அவங்களுக்கு அவதியை கொடுக்காது. அந்த அளவுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து நம்மளுடைய மருந்து பச்சளை மூலிகை அரைச்சி நம்ம கொடுக்குறீங்க. ஆமா, இது வந்து சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆமா, இப்ப சாப்பிட்டு நீங்க பாருங்க, நான் டேஸ்ட் சொல்றேன். ஒன்றும் பண்ணாது, யாரும் சாப்பிடலாம். இது வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காலும் சாப்பிடலாம், நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம். இது எந்த எபிட்டும் இல்லை, எந்த பக்க விளைவு கிடையாது. சுகர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆமா, சாப்பிடுவோமா? சாப்பிடலாமா? சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்க சொல்லணும். சுகர் தானே அது? ஆமா, உங்க முன்ன தானே காமிச்சேன். சுகர் ஒண்ணுமே இல்லை, ஏதோ கல்லு அந்த மண் இருக்குல்ல, மணல் அதை மின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல்மே எனக்கு தெரியல. உண்மையில சுகர் தானா? நீங்களும் பார்த்து சாப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இதனுடைய மருந்துடைய எவ்விட்டு 50 தூரத்துக்கு இருக்கும். சுகர் தான் ரொம்ப இனிக்குது. ஒரு துளி கூட இனிப்பே தெரியல எனக்கு. சீரியஸா தெரியல ப்ரோ. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் பள்ளிசேவமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு மூலிகை மலைங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பசுமையான இடமும் மலைகள்லாம் சார்ந்த இடத்துலாம் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டீரியரான இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து சுகருங்கிறது ஒரு வியாதி மாதிரி இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு சுகருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சுகருங்கிற வியாதியை வந்து குணப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு மூலிகை வைத்திய சாலைக்கு தான் வந்திருக்கோம். அந்த மூலிகை வந்து கொடுக்குறாங்க. அந்த மூலிகையை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு அந்த சுகருங்கிறது கண்ட்ரோல் ஆகி இப்போ நாளையோட வந்து சுத்தமாகவே அந்த சுகருங்கிறது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு அந்த ஐயாவை சந்திச்சுட்டு அவங்க என்ன மாதிரி மூலிகை கொடுக்குறாங்க, அதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டேக்கில் போகலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்கய்யா. ஸோ சொல்லுங்க ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இல்லையா கோட்டமலை வைத்தியர், சதுரகிரி சித்தர் கோட்டமலை வைத்தியர் என்னுடைய பேர். சரிங்க. நான் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு அப்பா காலத்திலிருந்து நாங்கள் வைத்தியம் பரம்பரையாக பார்த்துக்கிருக்கோம். ஓகே. அதனால இப்போ எங்கள் அப்பா பார்த்து எங்கள் அப்பானுக்கு பிற்பாடு இப்போ நான் பார்க்குறேன். என் அப்பாவே ஒரு 80 வருஷமா அவர் பார்த்தாரு, இப்போ 40 வருஷமா நான் பார்க்குறேன். அதனால மக்களுக்கு வந்து இன்னைக்கு சக்கரைன்றது ரொம்ப கொடி நோய். காலிலிருந்து செயலிழந்து எத்தனையோ மக்கள் இன்னைக்கு அவதிக்குள்ள ஆளாகி மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கேட்க மாட்டேதே, நம்ம இதுக்கு என்னடா தீர்வு காண போகிறோம்னு சொல்லும் போது தான் நாங்கள் வந்து சித்தருடைய அந்த ஏடை எடுத்து புரட்டி பார்த்து இந்த சதுரகிரி சித்தருடைய அந்த பச்சளை மூலிகளை பிடிஞ்சி ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி மக்களை காக்கணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு நிரம்ப மக்களை இன்னைக்கு காப்பாற்றி ஐயா உங்களால நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம் ஐயா, நிரம்பா பேருக்கு நாங்கள் நல்லபடியாக இருக்கோம்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ரொம்ப நடக்கும். எப்படி இதை தயார் பண்ணுறீங்க? ஐயா நாங்கள் பூராமே பச்சளை மூலிகை தான். பச்சளை மூலிகை பிடிக்கி கொடுத்து எத்தனையோ பேர் காலு பாதை எரிய முடிவாங்க. ஓகே. அவங்க சொல்லும் போது நம்ம கண்டுக்குருவோம், நோய் இப்படித்தான் இருக்கும்ன்றது அறிகுறி எங்களுக்கு தெரியும். இருந்தால் சொல்லுவோம் கால் ஐயா பாதங்கள்லாம் பூரா எரியுதுங்க ஐயாண்டுவாங்க. அந்த பாதத்துக்கு மேலே முழங்கால் வரையிலையும் எங்களால் தாங்க முடியலையா, நைட்டுக்கு படுத்தாலும் தூக்கம் இல்லையாண்டெல்லாம் சொல்றாங்க. அதனால நாங்கள் இதுக்குடைய தீர்வுக்கு மருந்தை கொடுத்து தீர்க்கணும், மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு நிரம்பா மக்களுக்கு கொடுத்து பயன் அடைஞ்சு இன்னைக்கு நிரம்பா மக்களுக்கு எங்ககிட்ட சாப்பிடுறது பிற்பாடு ஐயா உங்ககிட்ட மருந்து சாப்பிடுறது பிற்பாடு இப்போ எங்கள் உடம்புகள் ஆரோக்கியமா இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி நிரம்பா மக்களுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட மருந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப அருமை. இப்போ சர்க்கரை அளவுங்கிறது 300 400 அந்த மாதிரி அளவுகள் சொல்லுவாங்க. இது எந்த அளவுல இருந்தா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? என்கிட்ட வந்து மனிதனுக்கு வந்து இருக்கிறது 150 வரையிலும் இருக்கலாம், 120 150 வரைக்கும் மனுஷனுக்கு இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு போக போக தொந்தரவை கொடுக்கும். 700 600 இருக்க வகையில நம்ம கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு பிற்பாடு சாப்பிட பிற்பாடு பாதங்கள்ல எத்தனை பேத்துக்கு புண்ணு விழுந்து விரலவே எடுத்திருக்காங்க. பாதி பேத்துக்கு மொழிங்கால இருந்து எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு வந்து ஐயா நாங்க குணப்படுத்த முடியல, எங்க பெரியப்பா இறந்து போனாரு, எங்க சிதப்பா இறந்து போனாருன்னு அவங்க சொல்லி நம்ம உங்களுடைய மருந்து இந்த மருந்துக்கு முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க வாங்கி கொடுங்க, பெரியப்ப எங்க அப்பாவை நாங்க காப்பாத்திருப்போம் அப்படின்றாங்க. அது பிற்பாடு நான் சொன்னேன் மக்கள் எங்களுடைய மருந்தை சாப்பிடு பாருங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி எங்களுடைய மருந்தை சாப்பிட சாப்பிட கால் எரிச்சல் நிற்கும், முழங்காலுக்கு மேலே எரியறது, புண்ணு இருந்தாலும் ஆறும். எங்களுடைய மருந்து சாப்பிட சாப்பிட சிறுநீரில் இறக்கி கொண்டு போயிடும். சர்க்கரை
உப்பு இருந்தாலும் சிறுநீரில் இறக்கி அவரை சிறுநீரில் கழித்து கொண்டு போய் அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை நம்ம பச்சளை மூலிகையில இருக்குப்பா. சரிங்க. நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாமா எப்படி? ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரே சம்மந்தம். இதுக்கு வந்து பத்தியம் கிடையாது, பாவம் கிடையாது. என்ன சொல்லிருக்கோம்னா பத்தியம்னா புளிப்பு மட்டும் சேர்க்காதப்பா. புளிப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா புளிப்புன்றது புளிக்குழம்பு, ரசம், தயிர், மோர், எலுமிச்சம்பழம், இந்த புளிப்பான ஐட்டத்துக்களை சேர்க்காதீங்கப்பா. எங்களுடைய மருந்து சாப்பிட தொட்டிக்கிங்க அதே மாதிரி நீங்க சாப்பிட ஒண்ணும் பண்ணாது. இந்த சாப்பிடாம சாப்பிட்டா அந்த என்னாச்சு அந்த புளிப்பானது போய் இந்த மருந்து வேகத்தை குறைச்சிடும். சரிங்க. இப்போ நம்ம இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறேன், நான் இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா இது எத்தனை நாள்ல வந்து நமக்கு கண்ட்ரோல் தெரியும், எத்தனை நாள் ரிசல்ட் தெரியும்? 23 நாளையிலே எங்களுக்கு நாங்க கண்ட்ரோல் சொல்லிருக்கோம். ஓகே. கண்ட்ரோலுக்கு அந்த அளவுக்கு வந்துடும். அவங்களே பார்த்துட்டு ஐயா இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு உடம்பு திடாக்கியமா இருக்கு, தெம்பு இருக்கு, சோர்வடையும். அவங்களுக்கு இந்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு என்னாச்சு உடம்ப வந்து உருக்கும். ஓகே. ரத்தத்துல போய் கலந்து உடம்பை உருக்கி அவங்களை அப்படியே ஒடுக்கி உடம்ப கொண்டு வந்துடும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த ரத்தத்துல எங்களுடைய மருந்து கலந்து சிறுநீர்ல போய் இறக்கி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும்ப்பா. நீ பூசாம வாங்கி சாப்பிடலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. எங்களுடைய பச்சளை மூலிகைக்கு எந்த காலத்துக்கும் சைடு எஃபெக்ட் கிடையாது. நாங்க கொடுத்து நிறம மக்களை நீ காப்பாத்திருக்கோம்ப்பா. நீங்க பூசாம வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி நாங்க மக்களுக்கு. இப்ப இது வந்து ஒரு மூலிகைன்னு சொல்றீங்க, இது எங்க இருந்து எடுக்கிறீங்க? இது என்ன வகையான மூலிகை? மலைகள்ல போய் நான் போய் பிடிங்கி வர. இன்னைக்கு வந்து ஒரு இலையும் பச்சளையும் பிடிங்கி வர 1 வாரம் 10 நாள் 5 நாள் கூட ஆகி போகும். 1 கிலோ கிடைக்கும், 1 கிலோ கிடையாது. அதுவாச்சு நான் புடுங்கி வந்து நான் தயார் பண்ணி கொடுப்பேன். என்னுடைய பேத்தி மருகதை எல்லாமே அனுப்புறது பூரா அதுதான். ஏன்னா இன்னைக்கு ஆபீஸ் வேலை பார்க்கறது அதிக மக்களுக்கு, அவங்களுக்கு தான் அதிக சர்க்கரை இருக்கு. இந்த நிலத்திலேயே உட்காந்து வேறு சிந்தி உழைக்கிறவங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் குறையும் கூடும். இந்த ஆபீஸ்ல உட்காந்துருக்கவங்க அவங்கள்ட்ட ரொம்ப போய் உரிக்க ஆளை கொண்டு போகும். அதுக்கு தான் நான் சொல்றேன், ஐயா எங்களுடைய பேத்தி மார்க்க நம்பர் கொடுப்போம், அந்த நம்பருக்கு நீங்க காடிச்சு கேட்டோன்னா உங்களுக்கு மருந்து உங்க வீடு தேடி வரும். அப்படின்னு நாங்க கொடுத்து ஃபோன் பண்ணாலே போதும். வீடு தேடி அனுப்பி விட்டுருங்க என் பேத்தி மார்க்க. நான் பிடிங்கி வர நாள் ஆகும்ப்பா, நான் வந்து நீங்க வாங்க யார் போன் போட்டாலும் அனுப்பிடுங்கன்னு சொல்லி நிரம்ப மக்கள் இன்னைக்கு அதே மாதிரி குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 20 வயசுல இருந்து 80 வயசு வரை உள்ளவர்களுக்கு சக்கரை உண்டு. ஆமா, ஏன்னா நம்ம முந்தி காலத்துல கூழுக அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டவங்க வேற. அவங்களுக்கு சாத்தியா இந்த அவங்க வாட்டுக்கு என்ன செய்வாங்க, ஒரு இலை பிடிக்கி அரைச்சி வந்து நெத்தில தடவிட்டு போய்க்கிற காலங்கள். இன்னைக்கு பூராமே உணவு பழக்கம், சோறு அரிசி பாருங்க, இதுலதான் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி மக்களுக்கு நிரம்ப மக்களுக்கு அவதிக்குள்ள உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இந்த மக்களை எப்படா காப்பாற்றணும், இப்படி காப்பாற்றினா தான் மக்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். நிரம்ப மக்களை இன்னைக்கு கொடுத்து கால் எரிச்சல், பாதம் எத்தனை பேர் விரல் எடுத்து காலை இழந்து செயலிழந்து இப்படி பேர்பட்டவர்களுக்களையும் காப்பாத்தி புண்ணு ஆறாத லேசா குச்சி வச்சு விட்டுரும். அந்த புண்ணு ஆறாது. சக்கரை உள்ளவர்களுக்கு குதறிக்கிட்டே வரும், அகலப்படுத்திக்கிட்டே வரும். நம்ம மருந்து சாப்பிட அந்த புண்ணு உரம் சுருங்கி அது நம்ம நல்ல தன்மைக்கு கொண்டு வந்துடும். நம்ம மருந்து ஆறக்கூடிய தன்மைக்கு கொண்டு வந்துடும். அப்ப அவங்களுக்கு ஐயா இப்ப நல்லா இருக்கு உடம்பு, உங்க மருந்து சாப்பிடுறது நிறமா மக்கள் சாப்பிட்டு எங்கிட்டையும் சொல்லுதுங்க, இப்ப சாப்பிடுறது பிறப்ப நல்லா இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதை சாப்பிடுங்கப்பா, இந்த மருந்தை சாப்பிட எந்த விதமான உங்க நோய் நொம்பலங்கள் உங்க உடம்புல இருக்காது. என்ன அந்த அளவுக்கு நாங்க பச்சளை மூலிகையை தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்க சாப்பிடலாம்ப்பா, கூசாம சாப்பிடுங்க. வாங்கி நாங்க அதுக்கு கேரண்டி 100க்கு 200% நாங்க கேரண்டி தர மாட்டேன். சரிங்கய்யா. ஸோ இப்போ வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் கண்ட்ரோல் ஆகுமா? ஆமாம். என்னன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பட்டம் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமாம். அந்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு அந்த ரத்தத்தில் கலந்து அந்த நீரை புளியும், அவங்க உடம்புல இருக்க நீரை புளிஞ்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் எந்திரிச்சு போவாங்க. எங்களுடைய மருந்தை சாப்பிட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒரு வட்டம் போகிறோம்னா அடுத்து ஒரு 3 மணிக்கு ஒரு வட்டம் போகும், அப்புறம் விடிய காலம் ஒரு வட்டம் போகும். சில பேர்த்துக்கு அப்படி இருக்காது, அது நீரிழிவா மாறும். சக்கரைன்றது நீரிழிவா மாற்றும். அதை சில பேர் டாக்டரே சொல்லுவாங்க, ஐயா நீரிழிவு நோய்யா உங்களுக்கு அப்படின்வாங்க. இது நீரிழிவு கிடையாது, இது சக்கரைனால நம்ம ரத்தத்தை தண்ணி ஆக்கி மக்களை உடம்ப உருக்கி கொண்டு போய் இன்னைக்கு மக்கள் இந்த அவதிக்கு கொண்டு வர்றது இந்த சக்கரை நோய். அதனாலதான் நாங்க இதுக்கு தீர்வு எப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்களை நிரம்ப மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்திட்டோம். நிரம்ப பேர் வாழ்த்துறாங்க எங்களை சொல்லி, இந்த அளவுக்கு பரவாயில்லைங்க அவங்க மருந்தை சாப்பிட்டு நாங்க ஆரோக்கியமா இருக்கோம்யா. இது தெரியாம நாங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு எத்தனையோ ஒரு அலசர் புண்ணு வந்துருது, கிட்னி ஃபால்ட் ஆகிருது. அங்க போய் டாக்டர்கிட்ட காமிச்சா கிட்னி மனம் எடுக்குதுன்றாங்க. நம்ம மருந்துக்கு வந்து எதுவும் கிடையாது.
அது சுத்தப்படுத்தி கொண்டுகிட்டே போய்க்கிருக்கும். சரி தன் ரத்தத்துல கலந்த உடனே நீரை போய் திடப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இவளுடைய சர்க்கரை குணப்படுத்தி கொண்டு போய் அவங்களை ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதை வச்சு அவங்களே நம்மளுக்கு சொல்லிடுறாங்க நல்லா இருக்குங்க ஐயா, இப்போ உங்க மருந்து சாப்பிட பிறப்ப நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க ஐயா. சரிங்க சரிங்க. சரி, இப்போ வந்து நிறைய சர்க்கரை நோய் வந்த பிறகு வந்து காலில் அந்த விரல் எடுக்கிறது, காலையை கூட எடுத்துக்கிறாங்க. புண்ணு விழுகுதுன்ற அவங்களுக்கு எத்தனை பேருக்கு விரல் இழந்துட்டு வந்தவர்களும் சாப்பிட்டு குணமடைஞ்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்தாலும் சரி, பிறகு வந்தாலும் சரி, நம்மளுடைய மருந்தை கொடுத்தாலே அவங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு குணமாயிரும். ரெண்டாவது அவங்களுக்கு அவதியை கொடுக்காது. அந்த அளவுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து நம்மளுடைய மருந்து பச்சளை மூலிகை நிறைய மக்களுக்கு கொடுத்து நான் குணப்படுத்தி வச்சிருக்கேன். அதை வச்சு சாப்பிட்ட மக்களே சொல்றாங்கல்ல நல்லா இருக்குங்க ஐயான்றாங்கல்ல, அந்த தடவை எங்களுக்கு போதும். அந்த ஆண்டவன் கிருபை எங்களுக்கு இது கிடைச்சா போதும்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்து காப்பாற்றி. சரிங்க. அந்த மூலிகை மருந்து சொன்னீங்களா, அது எப்படிங்க இருக்கும் பார்க்கலாமா? சதுரகிரி சித்தருடைய மருந்து இந்த பாத்துங்கய்யா. இந்த இலையை தான் வந்து நம்ம அரைச்சி நம்ம கொடுக்குறீங்க. ஆமா, இது வந்து சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆமா, இடிச்சு பவுடர் பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு எத்தனையோ மக்கள்கள் இன்னைக்கு கஷ்டத்துக்கு உள்ளாகி இன்னைக்கு சக்கரை கிடக்க வேண்டிய இந்த மருந்தை தயார் பண்ணி மக்களை இடிச்சு இந்த பார்த்தீங்களா இடிச்சு இதை நாங்கள் பொடி பண்ணி மக்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம். இடிச்சு பொடி பண்ணி ஆளுகளை வச்சுதான் இடிக்கிறோம். இடிச்சு மக்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும். ஏன்னா மிஷின்ல போட்டா கெட்டு போயிடும். இதோடைய மருந்து மிஷின்கள் எல்லாம் போடக்கூடாது. மிஷின்ல போட்டோம்னா கெட்டு போயிடும். அதுக்கு சம்பளம் ஆளை வச்சு இடிச்சு பவுடர் பண்றேன். மக்களுக்கு கொடுத்தாலும் அந்த வெயிட் குறையக்கூடாது. மருந்துடைய வெயிட் என்னைக்கு அப்படியே இருக்கணும். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் அந்த வெயிட் குறையாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க ஆளுகளை வச்சு கம்பியை வச்சு இடிச்சு பவுடர் பண்ணி இன்னைக்கு நிறைய மக்களை கொடுத்துருக்கோம். சரிங்க. இந்த மூலிகை வந்து எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்குமா? இது வந்துயா தை மாசி முடிச்சுக்கிறோம். ஓகே. அந்த காத்திய மார்கழியில நாள் தான் நாங்க பெருக்கி எடுக்க முடியும். மத்த நேரம் ஆடி ஆவணிக்கெல்லாம் நாங்க இதை கண்ணுல கூட பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நாங்க இப்பயே பறிச்சு சேகரிச்சு வச்சுக்கிறது. மக்களை காக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சேகரிச்சு பண்ணி வச்சிருக்கோம். இதோடைய மருந்தை சாப்பிட சக்கரை கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதை எப்படியா டெஸ்ட் பண்ணலாமா? இது இப்ப நான் கொடுக்க பண்ணீங்க உங்களுக்கு. எனக்கா? ஆமா, நான் சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சம் போட கொடுங்க. எப்படி இருக்கும் இது? வந்து கசப்பு லேசா இருக்கு. ஏன்னா பச்சை மூலிகை லேசா கசக்கத்து பாருங்க. இதான் வந்து அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பச்சை இலை மூலிகை பவுடர் இது. ஐயா, ஒரு மனிதன் வந்து சாப்பிடுறது வந்து இந்த பாத்தீங்களா, இந்த இந்த இவ்வளவு சாப்பிட்டா போதுமா? இதேதான். இந்த பாத்து கையை பிடிங்க. இந்த அளவு சாப்பிடுறது ஒரே டைம் தான். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுறதுக்கு முன்னாடியா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி டெய்லி காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரே வேலை சாப்பிட்டா போதும். சாயங்காலம் 3 மணிக்கு மாத்திரை சாப்பிடுற மாதிரி நம்ம மரம் சாப்பிட தேவையில்லை. ஒரே டைம். இப்ப சாப்பிட்டு நீங்க பாருங்க, நான் டேஸ்ட் சொல்றேன். ஒன்றும் பண்ணாது, யாரும் சாப்பிடலாம். இது வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காலும் சாப்பிடலாம், நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம். இது எந்த எபிட்டும் இல்லை, எந்த பக்க பிழைவு கிடையாது. லேசா கசக்கும். ஏன்னா பச்சளை மூலிகை இல்லை, சருகடி சித்தோடைய பச்சளை மூலிகை செவஞ்சு தான் சாப்பிடணும். மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என்ன செய்ய சுவஞ்சு உமிழ்நீர்ல கலக்கணும். அந்த உமிழ்நீர்ல கலந்து போய் தான் ரத்தத்துல போய் கலந்து, ரெண்டாவது அவங்களுடைய அந்த நோயை பூரா கண்டிக்கிறது சிறுநீர்லேயே இறக்கிறோம். மக்களுக்கும் அதை தான் சொல்லியிருக்கேன், சிறுநீர்லேயே இறக்கி நிறமா மக்களுக்கு ஐயா சாப்பிட்டு பிற்பாடு இப்ப நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா கசக்குது. அது லேசா கசக்கும். கசப்பு தன்மை இருந்தாத்தானே அந்த வியாதியை குறைக்க முடியும். ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஆமா, ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அதோடைய மருந்துடைய வெயிட் கொஞ்சம் நம்ம நாக்கு சுவையில ஏறணும்ல, அதுக்குத்தான் ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல நீங்க சொல்லலாம் இது எப்படி இருக்கு. நான் சீனியல் இப்ப உங்க கையில கொடுப்பேன், இனிக்குது இனிக்கல அப்படியே தெரிஞ்சிருமா? 2 நிமிஷம் தானீங்கயா. எங்களுடைய மருந்து அந்த அளவுக்கு எப்படி கொடுக்குங்கிறத நீ மக்களுக்கு நம்புறாங்க. ஏன்னா ஐயா கிட்ட சாப்பிட்டு பிற்பாடு இப்ப நல்லா இருக்குன்றாங்க. எதனால? அந்த வெயிட் உள்ள மருந்துகளுடைய வெயிட் நீ 2 நிமிஷத்துல இருக்கு. அப்ப நம்ம 23 நாளையிலேயே நம்ம உடம்புல சர்க்கரை எல்லாம் ஆகிப்போம், சிறுநீர்ல இறக்கிறோம். அதனாலதான் இந்த மருந்தை கொடுத்து மக்களை இன்னைக்கு ஆயிரக்கணக்கு மக்களை காப்பாத்திட்டேன். அவங்களே சொல்றாங்க நல்லா இருக்குங்க ஐயா உடம்பு, உங்க சாப்பிட்டது உங்க மருந்தை சாப்பிட இது தெரியலையா முத எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்க பேரும் பேத்திங்க பெரிய பெரிய சித்தப்பெல்லாம் காப்பாத்திருப்போம். அவங்க எல்லாம் எத்தனையோ ஒரு கால இழந்து செயல இழந்து இறந்துட்டும் போயிட்டாங்க. 3 லட்சம் 4 லட்சம் செலவிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து இறந்து போயிட்டாங்க ஐயா. உங்க மருந்து இருந்தா எங்க பெரிய பையன் சித்தப்பண்ணு காப்பாத்திருக்க முடியாது சொல்லிருக்காங்க. தெரியலப்பா, நாங்களே இப்பத்தான் நாங்க வீடியோவில் விட்டுருக்கோம், இதை சாப்பிடுங்க எல்லா மக்களையும் காப்பாத்துவோம் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் மக்களை. சரியா, இந்த இனிப்பு தாரேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க. நம்ம அந்த ஆண்டவன் சதுரகுடைய சித்தர் மருந்துடைய இப்பயே அந்த கணிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே சீனி தான்.
பார்த்தீங்களா ஒரிஜினல் சீனி. இது வந்து சுகர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆமா, சாப்பிடுவோமா? சாப்பிடலாமா? சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்க சொல்லணும். சுகர் தானே அது? ஆமா, உங்க முன்ன தானே காமிச்சேன். சுகர் ஒண்ணுமே இல்லை, ஏதோ கல்லு அந்த மண் இருக்குல்ல, மணல் அதை மின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீலுமே எனக்கு தெரியல. உண்மையில சுகர் தானா? நீங்களும் பார்த்து சாப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இதனுடைய மருந்துடைய எவ்விட்டு 50 தூரத்துக்கு இருக்கும். ரொம்ப இனிக்குது. ஒரு துளி கூட இனிப்பே தெரியல எனக்கு. சீரியஸா தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம அந்த சதுரகிரி சித்தருடைய மருந்து வேலை செய்யும். அதனால மக்களை இன்னைக்கு காப்பாத்திக்கிறோம். நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது இனிப்பு மட்டும்தான் இப்ப எனக்கு தெரியாதா? இனிப்புன்றது பூரா காலி பண்ணிடும். மத்தது பூரா மத்த சுவை எல்லாமே எனக்கு மத்த சுவை தெரியும் உங்களுக்கு. இனிப்புன்றது சர்க்கரையை குறைக்கிறத நம்ம இந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இனிப்பு சுவையானது நீ 3 மணி நேரம் இருக்காது. கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சுகர் அள்ளி வாயில போறேன், ஆனா எந்த விதமான டேஸ்ட்டுமே தெரியல எனக்கு. ஒரு இனிப்பு சுவையே தெரியல சுத்தமா. அந்த அளவுக்கு நம்ம மக்களை காப்பாற்றணும். இடிச்சு பவுடர் பண்ணி மக்களை கொடுத்துருக்கோம். இது நம்ம மக்களுக்கு பயனளியும். சாப்பிட்டு மக்களுக்கு தீர்வு காணலாம். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு கொடுத்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்து காப்பாத்திருக்கோம். இன்னும் காப்பாற்ற போறோம். வேண்டாம். இதெல்லாம் வாங்கணும்னா எப்படி வாங்குறது? ஐயா, எங்க அந்த ஒரு நம்பர் கீழே ஒரு ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு கேட்டா எத்தனை பேர் என்ன செய்வாங்க, ஐயா நான் ஆபீஸ் வேலை பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட வர முடியாதுயான்னுவாங்க. நான் ஒரு இடத்துல வேலை கொத்தனார் வேலை பார்த்துக்கிறேன், வர முடியாதுவாங்க. அப்படி வர தேவையில்லைப்பா. எங்களுக்கு நீங்க அங்க இருந்து 1000-2000 ரூபாய் செலவழிச்சுட்டு வர வேணாம். இந்த நம்பருக்கு அடிச்சு கேளுங்க, உங்க வீடு தேடி மருந்து வரும் அப்படின்னு. வீட்டுக்கே உங்க வீடு தேடி மருந்து வரும். அந்த நம்பருக்கு அடிச்சு மட்டும் கேளுங்க சொல்றேன். என் பேச்சு மார்க்கு அனுப்பிடுங்க. கொரியர்ல அனுப்பி அவ வீடு தேடி போயிடும். அவ எடுத்துக்கிட்டு கேட்பாங்க எப்படியா சாப்பிடுவாங்க. இந்த காலையில வெறுவகத்துல நான் இந்த பக்கம் கூட சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். அதே போதும், அது போதுமான மருந்து. அதே சாப்பிடுங்கப்பா. உங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்னைக்கு 100கணக்கான 1000கணக்கான மேல காப்பாத்திருக்கோம். உங்களையும் காக்க முடியும் எங்களால. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு அதிசய மூலிகை வந்து மக்களுக்காக ரொம்ப கொடுத்துருக்கீங்க. நன்றி நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மூலிகையை சாப்பிட்டா இப்படி நாக்கு அப்படியே ஒரு சுவையே தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மணல் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான். எவ்வளவு நேரங்க? ஒரு 3 மணி நேரத்துல நம்ம அதுக்கு டெஸ்ட் கொஞ்சம் தெரியும். 3 மணி நம்ம கண்ட்ரோல் சக்கரை உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு சனசனமா அந்த 23 நாளையிலேயே குணப்படுத்திடும். ஓகே. அந்த சிறுநீர்ல இறக்கிறோம். அவங்க சிறுநீர்ல இறக்கி அவங்க ரத்தத்துல கலந்து. அதுக்கு தான் நான் சொல்லிருக்கேன், டமக்குன்னு போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிடாங்கப்பா. சுவஞ்சு முட்டாய் இப்படின்னு சின்ன பிள்ளை எப்படி சாப்பிடுது அதே மாதிரி சுவஞ்சு சாப்பிட்டால் உமிழ்நீர்ல கலந்து அந்த சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிருக்கேன் மக்களுக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஓகே, ஐயாட்ட வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு சுகர் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சுவையே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு வந்து இந்த மூலிகையோட பவர் வந்து நமக்கு இப்போயே கண்கூட வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மூலிகை பவுடர் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட பேத்தி பேரன் வந்து ஃபோன் எடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மூலிகை வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூலிகை பவுடர் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்டு, எப்படி சாப்பிட்ணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அவங்கள கேட்டிங்கனால அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இதை வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று தான். உங்களுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்படலாம், அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.